சோத்திரமானவரே, சோத்திரமானவரே, சோத்திரமானவரே. அப்பாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. நீகாராமாமாமா, ஓரி சதரவரி கரவர வர 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 வர. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் பலவீன நேரத்திலே எங்கள் பலனாய் இருந்தீர்கள் ஆண்டவரே. என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. நீரே என் பலன் ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே, நீரே என் கோட்டை ஆண்டவரே. அப்பா நீர் அரணாயிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு கொடான கொடி சோத்திரம். பெரியவர் ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீர்கள் ஆண்டவரே, அதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஹல்லேலூயா. நம் பலவீனமா ஒருவேளை நாம் இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய பலத்தினால நம்ம எடுக்க அதற்காக அவருக்கு நன்றி என்று நம் உள்ளத்திலிருந்து இந்த மாதத்திலே நாம் ஸ்தோத்திர படிக்கிற மகிமைப்படுத்துகிறார் என்று சொன்ன வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த தேவன் நாம மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவர் நம்மையும் நேர்மையான பாதையில் வழிநடத்தி நம்மையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவரை. இப்ப அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லமா. சோத்திராம், 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 சோத்திராம். பிதாவாகிய தேவனை சோத்திரிப்போம். சோத்திராம், 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 சோத்திராம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோத்திரிப்போம். தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை சோத்திரிப்போம். கூட்டத்திற்கு ஆசீர்வாதமாக தாசரை கொண்டு தேவன் வல்லமையாய் பயன்படும். அவருடைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை பேசவும் அதை கேட்கிற நாம் நன்றாக பலன் கொடுக்கும். 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக நீங்களை மாற்றுங்க என்று சொல்லி இந்த கூட்டத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஒரு ஜெபிங்க. மகிமைப்படுத்தபடி காதுக கிருபை பாக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா அந்த சுத்தமணி பகுதியில் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த கூட்டத்தை தகப்பனை நடத்த தகப்பனை கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரே அப்பா ஆதாயத்தை படுத்திக் கொள்ளும்படி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. வசதம் நடக்கிற தகப்பனை இந்த கூட்டத்தை நீ ஆசிரியக்கிறதா நன்றி தகப்பனே அப்பா. இது மூலம் தகப்பனே அப்பா சுத்திர ஜனங்கள் அப்பா ஒலிபெருக்கி மூலம் கேட்கிற தகப்பனே அப்பா. உங்கள் வார்த்தைகளை தகப்பனே அப்பா ஸ்தோத்திர இருதயத்தில் தகப்பனே ஆண்டவரே நீ பேசுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் அந்த ஆசீர்வதித்து கொடுங்க. இயற்கை சேர்க்கலாம் அனுகூலமாக்கி தாங்க. அவையானவரே உங்களை பாடி துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு வந்த தகப்பனே ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே இந்த வீட்டை திறந்து தகப்பனே இந்த குடும்பத்தாருக்கு தகப்பனே இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க, கட்டளையிடுங்க. அவையானவரே சாட்சியில குடும்பமாய் வாழ கிருபை கொடுங்க. அவையானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே அப்பா உங்களுடைய வார்த்தை கொடுக்குறோம், மறுகால் ஜெபிக்கிறோம். மகனை சுகப்பலத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவையானவரை இன்னும் பலத்தை கொடுங்க, கிருபை கொடுங்க. இயேசப்பா அநேக பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து தகப்பனை நம்ம பேசுகிற வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை தகப்பனை ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே எங்களுக்கு அப்படியே தகப்பனை பழிக்க கிருபை கொடுங்க. தொடர்ந்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை ஆண்டவர் உற்சவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் கிருபையாக இந்த வருஷத்தினுடைய இறுதி நாளை காண ஆண்டவர் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்தே எத்தனையோ பேர் இந்த வருஷத்தினுடைய இறுதி நாட்களை காண முடியவில்லை. அவர்களை காட்டிலும் நாமும் நீதிமான்களா அப்படின்னு பார்த்தா அப்படி நிச்சய முடியாது, சொல்ல முடியாது. ஆனாலும் தேவனுடைய கிருபை இரக்கம் நம்ம மேல இருக்கிறபடினால் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்து இந்த வருஷத்தின் இறுதியிலே மனதார தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று என்னை வேதம் நினைச்சுகிறது. நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நன்றி இல்லாதவர்களாக நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது தேவனை மறக்கிறவர்களே எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மறக்கிறவர்களாக நம்ம நன்றி அறியாதவர்களாக நாம் இருக்கவே கூடாது. எப்போதும் அவரை நினைத்து நினைத்து அவர் நமக்கு செய்த உபகாரங்களை